ஸோ வெல்கம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறத போடுங்க. வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ வெல்கம் எவ்ரி ஒன் டு ஸ்டடி ஜோன் SSC. ஸோ எல்லாருக்குமே வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குது அப்படி. ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ்போர்டோட டெஸ்ட் 2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் மட்டும் ஆடிபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ இஸ் ஏவி கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஸோ எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா நம்ம இன்றைக்கான செஷனுக்குள்ளே போய். ஸோ குட் ஈவினிங் சார், ஆடிபிள். ஓகே, குட் ஈவினிங் மனோஸ்ரீ. ஸோ குட் ஈவினிங். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஏன் அப்படின்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு லைட்டாக தெரியல. ஸோ அதனால் நேற்றோட வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதிகமாகிருச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டான டைமில் இந்த கிளாஸை பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, டன். ஸோ 1 hour டைமு. ஸோ அந்த 1 hourக்குள்ளே இந்த 30 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில்? த ஷாப்கீப்பர் மேட் எ டிஷர்ட் 25% above த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக மார்க் பண்ணி வச்சிட்டார். இஃப் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 23.2% இஸ் கிவன், தென் he loses 84 rupees. What is the cost price of the t-shirt அப்படிங்கிறது தான் கேள்வியாக பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் டெசிமலில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளோட மார்க் ப்ரைஸ் 100 இருந்துச்சுனால நம்மளால் ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? டிஸ்கவுண்ட் வந்து ஸோ டெசிமலில் இருந்துச்சுன்னா மார்க்டு ப்ரைஸ் 100 இருந்தால் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுமா? அப்போ இந்த சம்மில் மார்க்டு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 100ன்னு அசியூம் பண்ணுங்கள். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ். அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸு? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மார்க்டு பை ரேஷியோ எவ்வளோனா 4:5 பிகாஸ் 25%. அப்போ 5 பார்ட்ஸ் தான் 100னா 4 பார்ட்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க? ஸோ 23.2% டிஸ்கவுண்ட். ஸோ அப்படியே நீங்கள் இந்த சம்மை அசியூம் பண்ணால் அப்படியே 800,000 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 232 rupees ஆனது டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ இதிலேருந்து இஃப் யூ சப்ராக்ட் அப்படின்னா 768 rupees வருமா? 768 rupees. இப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு? ஸோ வி கெட் ஏ லாஸ் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84. ஆனால் கொஸ்டினில் நமக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32ன்னு வந்திருக்கு. அப்போ நான் 800ன்னு அசியூம் பண்ணுறப்போ மை லாஸ் இஸ் 32 rupees. அப்போ என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னா எனக்கு 84 rupees ஆனது லாஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ 32 ஆன்சரா? வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிஷர்ட்னு கேட்குறாங்க. ஸோ 32வா தெரியலையே. ஸோ இப்போ இந்த சைட் பாருங்கள். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இந்த சைட் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 2100. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ 800 இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 768. ஸோ 32 rupees லாஸ். இந்த 32 rupees லாஸை நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க 800ஓட கம்பேர் பண்ணுறோம். இஃப் 800 இருக்கப்போ 32 லாஸ்னா வாட் இஸ் த சிபி வென் த லாஸ் இஸ் 84 rupees. தட்ஸ் இட் மக்களே. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ ஆன்சரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,100 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். On a tag price, seller offers 15% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அண்ட் ஏ கேஷ்பேக் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450. அப்போ என்ன பண்ணுறாரு? ஸோ 15% டிஸ்கவுண்ட் போக நம்ம ஒரு பேமெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுப்போமா? எவ்வளோ கொடுப்போம்? 85% கொடுப்போம். அதிலேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா 450 ரூபாயை நம்மக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு. ஸ்டில் ஹி ஏர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10%. இஃப் த காஸ்ட் ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படின்னா 1800. தென் த டேக் ப்ரைஸ் ஆஃப் த ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டேரெக்டாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா CP/SP கொடுத்துருக்கிறதா அர்த்தம். இப்போ வாட் இஸ் CP/SP? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10% ப்ராஃபிட்னா 10:11.
அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கனால நம்மளால் செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணிட முடியும், டேரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்போ நமக்கு இந்த கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 10% ப்ராஃபிட். அப்போ 1800 ப்ளஸ் 180 which is equal to 1980. ஸோ இதான் என்ன அப்படின்னா நமக்கான செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படிப்பா வந்திருக்கும்? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சுன்னா போட்டு விடுங்க. ஸோ அப்போ நமக்கு மார்க்கெடு ப்ரைஸ், ஃபஸ்ட்டு மார்க்கெடு ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் தராங்களா. ஸோ அதுக்கப்புறமா கேஷ்பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450. அப்போது மார்க்கெடு ப்ரைஸோட 75%லேருந்து 85%. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த 450 ரிட்டர்ன் பேக் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு 1890 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ MP இன்ட்டு ஸோ 85%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 17/20 இஸ் ஈக்குவல் டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ 2300, ஸோ 2430. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா மார்க்கெடு ப்ரைஸ் ஈக்குவல் டு 4860 டிவைடட் பை 17. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து விடும் மக்களே, அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராவது போடுங்க. ஸோ 4860 டிவைடட் பை 17. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 85%. இதுதான் என்னென்னா செல்லிங் ப்ரைஸ். அதிலேருந்து ஒரு 450 ரூபாய் நம்ம இப்போது 10 ரூபா கொடுக்குறோன்னா திரும்ப 5 ரூபாய் நம்மக்கிட்டே கொடுத்துறாங்க. அப்போது நமக்கு 450 ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 1890 கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ வருதா? ஸோ செக் பண்ணுவோமா? ஸோ கிளிக்கர் எடுத்துப்போம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஏ வரல, இல்லை ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா வருது. ஸோ அப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 டைம்ஸ் எவ்வளோ? ஸோ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா இவ்வளோ 34. ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 14 வருதா? ஸோ அப்போ 146. 146ல் எத்தனை டைம்ஸ் வருது? ஸோ 8 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ 136. ஸோ பேலன்ஸ் 10. ஸோ அப்போ 100ல் எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ 5 டைம்ஸ் வருமா? ஸோ 5 டைம்ஸ். ஸோ இப்போ 285ன்னு இருக்கணும். ஸோ 285 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா காயோ? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். பட் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா கேல்குலேஷனால் இந்த கொஸ்டினை வந்து கரெக்டாக போட முடியல. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்லி நமக்கு கேல்குலேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஓகே, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேரியன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ அப்போ வேரியன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ டீவியேஷனோட ஸ்கொயர் டிவைடட் பை நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஸோ வேரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு 10, 12, 15, 18 and 20. ஸோ இதோட ஆவரேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ்? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 10யும் 20யும் ஆட் பண்ணிங்கன்னா 30. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 30, அகைன் ஒரு 15 டிவைடட் பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணுமா, விச் இஸ் ஈக்குவல் டு 75/15, விச் இஸ் ஈக்குவல் டு 15 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆவரேஜ். ஸோ அப்போ ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ வந்து டிவியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 கம்மியாக இருக்குது. ஸோ இது 3 கம்மியாக இருக்குது. ஸோ இது எந்த டீவியேஷனுமே இல்லை. இது 3 அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 5 அதிகமாக இருக்குது. ஓகேவா, டன். இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சம் ஆஃப் த டீவியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 0 தான் மக்களே வரும். எஸ், டிவிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ இதோட டீவியேஷன் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டீவியேஷன் தேவையில்ல. டீவியேஷனோட சம் பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட சம் பண்ணுங்கள். ஸோ இதோட சம் எவ்வளோ? ஸ்கொயர் எவ்வளோ? 25. திஸ் இஸ் 9. ஸோ திஸ் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் 9. அகைன் திஸ் இஸ் பார்த்திங்க அப்படின்னா 25. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? ஸோ 25 + 9 0, அதுக்கப்புறம் 9, ஆக மொத்தம் எவ்வளோ வருது? ஸோ 25 + 25 is equal to 50. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 13.6. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ டீவியேஷனோட ஸ்கொயருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ டீவியேஷன்னா என்னது? ஆவரேஜை கண்டுபிடிச்சி எவ்வளோ டீவியேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதோட ஸ்கொயரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கே ஆவரேஜ் எடுங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா, டன். ஸோ செக் பண்ணி ரொம்ப டைம் ஆகும் மக்களே. ஓகேவா, ஸோ இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சப்ஸ்டியூஷனுக்கு போகிறேன். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூவை போடணும். போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ நீங்கள் 0 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்.
a equal to 0 போடுங்க or else a equal to 30 போடுங்க. ஸோ ஏதோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஜஸ்ட் டேரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேவா, டன். ஸோ இப்போ 0 போட்டு பாருங்கள். ஸோ sin 60 ப்ளஸ் sin 60 டிவைடட் பை cos 0. ஸோ cos 0ஓட வேல்யூ 1 தானே. ஸோ sin 60 ப்ளஸ் sin 60. sin 60ஓட வேல்யூ எவ்வளோ 2 sin 60 which is equal to 2 into √3 divided by 2. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா √3 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரே ஸ்டெப் தான் மக்களே. ஆர்எல்ஸ் புட் 30. ஸோ 30 கூட போடலாம். ஸோ 30 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? ஸோ sin 90 ப்ளஸ் sin 30 ஸோ டிவைடட் பை cos of 30. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை √3/2. ஸோ அப்போ இதை க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ க்ராஸ் பண்ணிங்கன்னா 3/2 டிவைடட் பை √3/2. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மேலே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு √3 கிடச்சிரும். ஸோ அதே ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்லேயுமே கிடைக்கும். ஸோ அக்ஷயா வேறு லெவல், ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா √3. ஓகேவா, டன். ஸோ செக் பண்ணுமா தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அல்ஜிப்ராவில் ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் மக்களே. ஓகேவா, ஸோ என்ன சார் அப்படின்னா இப்போ a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² வேல்யூ 0 அப்படின்னா a should not be a, b, c should not be நெகட்டிவ் நம்பர்ஸ். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் வில் பி பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா கண்டிப்பாக a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக அதோட இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் 0வாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 0வாக அட்டைன் பண்ண முடியும். அதே கண்டிஷன் இங்கே இருக்கா பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. அப்போ தான் நமக்கு 0 வருமா? அப்போ ஜஸ்ட்டு அதோட வேல்யூஸை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 6x minus 5, 6 minus 5x ஈக்குவல் டு 0னா ஸோ அப்போ 6 is equal to 5x. அப்போ x ஈக்குவல் டு 6/5. ஓகேவா, ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு இப்போ இந்த 6/5 எப்படி மக்களே வந்துச்சு? இப்போ இந்த 6 கேன்சல் அவுட் ஆகுனா எக்ஸுக்கு நியூமரேட்டரில் 6 இருக்கணும். அப்போ டினாமினேட்டரில் இந்த 5 கேன்சல் ஆகணுமா? நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒய்க்கு என்ன வேல்யூ போடணும்னு பாருங்கள். ஒய் இந்த 9 கேன்சல் அவுட் ஆனால் நியூமரேட்டரில் 9 வரணும். அப்போ நியூமரேட்டரில் 9 டிவைடட் பை அப்போ இந்த இடத்துல 2 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2. ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக கூட 3z வேல்யூ 10ன்னு கூட என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ z is equal to 10 divided by 3. ஸோ இதான் அந்த 3 வேல்யூஸ். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு யாராவது போடுங்க. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 6/5 ப்ளஸ் 9/2 ப்ளஸ் 10/3. ஸோ டிவைடட் பை 3. ஸோ 3த்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 30 வருமா? ஸோ அப்போ 30 into 3, 10 into 3. ஓகே, 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36. 15 பண்ணிங்க அப்படின்னா will get 135. ஸோ 10 பண்ணிங்க அப்படின்னா will get 100. ஸோ if we solve this அப்படின்னா 36, 135 ப்ளஸ் ஒரு 100, 271. ஸோ will get 270. மூவிங் ஆன் டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போட்டிருக்கீங்களா? ஸோ சூப்பர் அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தவறு. ஸோ கேல்குலேஷன்ஸில் எப்போவுமே கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போட பாருங்கள். டன். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ எ சிஸ்டம் இஸ் எக்யூப்டு வித் 3 பைப்ஸ் ABC. AB என்னது இன்லெட், C பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட், A ஃபில். ஸோ அப்போ A ப்ளஸ் B பார்த்தீங்கன்னா ஃபில். ஸோ C பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட்டா. ஸோ அப்போ இப்படி எடுத்துக்கணும். ஸோ A பார்த்தீங்கன்னா 8 hours, B 12 hours, C பார்த்தீங்க அப்படின்னா 20 hours. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ எல்சிஎம் இஸ் 120 ப்ளஸ் 15 ப்ளஸ் 10. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா -6. ஆல் த 3 டைம்ஸ் ஆஃப் ஓப்பன்டு டுகெதர் ஆஃப்டர் 5 hours. அப்போ 5 ஹவர்ஸுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குமா? அப்போ 5 ஹவர்ஸுக்கு ஸோ 15, 10 -6 அப்போ 19 இருந்திருக்கும். ஸோ அப்போ 5 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 into 5 which is equal to 95 பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். ஹவு மெனி மோர் ஹார்ஸ்? ஏவை பார்த்தீங்கன்னா இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஏலேருந்து தண்ணி என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? B and C will take it for B and C together to fill the cistern. ஓகேவா?
இப்போ எவ்வளோ இருக்குது, பிஎன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ பிஎன்சி ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 10 - 6. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 4 லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த 4 லிட்டரை வச்சு தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற்றணும். இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 120ல் 95 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 25. நம்ம ஊற்றுறது 4 லிட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 6 1/4 ஹார்ஸ். இப்போ கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும். மொத்தமாக இனிஷியல் டைம்லேருந்து கேட்குறாங்களா இல்லை இது மட்டும் கேட்குறாங்கன்னா ஹவு மெனி மோர் ஹார்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இப்போ எத்தனை மணி நேரம் வேணும் அப்படின்னு கேட்குறனால ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6 1/4. ஓகேவா? ஸோ முத்துவேல் வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6 1/4. ஸோ ஏன் ஆன்சரை மாற்றி மாற்றி போடுறீங்க? சி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் 6 பார்த்தோன்னே 6 அடிச்சிடக்கூடாது. 6 பார்த்தோன்னே 6 அடிச்சிடக்கூடாது. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரிமைண்டர் பாருங்கள், இந்த ஆப்ஷன்லேயும் 6 இருக்குது, இந்த ஆப்ஷன்லேயும் 6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சூப்பர் எல்லாருமே வேறு லெவலில் சம் போடுறீங்க. ஸோ முத்துவேல், அக்ஷயா, மனோஸ்ரீ, ஹேம் மகா, சூப்பர். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 7th. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? யூனிக் சொல்யூஷனுக்கான கண்டிஷன் என்ன? ஸோ யூனிக் சொல்யூஷனுக்கான கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷனை டேரெக்டாக பார்த்துருவோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் A1 போட்டுக்கோங்க. ஸோ A1 B1 ப்ளஸ் C1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ A2X ப்ளஸ் B2Y ப்ளஸ் C2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ஈஸி எதுனா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் தான் மக்களே ஈஸி. ஸோ அப்போ இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஸோ A1/A2 is equal to B1/B2 is equal to C1/C2. ஸோ நோ சொல்யூஷனுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவலாக இருக்கும். A1/A2 is equal to B1/B2 but not equal to C1/C2. ஸோ தேர்ட், ஸோ யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன வரும் அப்போது? ஸோ அப்போ யூனிக் சொல்யூஷனுக்கு A1/A2 is not equal to B1/B2. தென் ஆப்ஷன் டியா. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆல் வேல்யூஸ் ஆஃப் கே தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுக்கான ஆன்சர். ஏன்னா திஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் C1 C2. C1 C2 கேன் பி எனி வேல்யூஸ். ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாலே நமக்கு போதும். C1 C2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். ஹேமஹா சூப்பர். ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கணும். எஸ், நோ ஒன் சேம். ஃபார் யூனிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 மட்டும்தான் நாட் ஈக்குவல்ட்டு. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் தான். ஸோ இப்போ 2x + 3y = 30. இப்போ 3x + 2y = 30 வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் அன் யூனிக் சொல்யூஷன். ஸோ தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனிக் சொல்யூஷன். ஓகே, டன். புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின். ஸோ 3w - 3/w is equal to 8. ஸோ w² - 1/w² - 8. ஸோ இப்போ நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல மக்களே. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும் இருக்கணும், டினாமினேட்டரும் இருக்கணும். ஓகேவா? டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ வெறும் நியூமரேட்டரில் மட்டும் கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ இந்த நியூமரேட்டர் மட்டுமே இருக்குது அப்படின்னா அதோட பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே. பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே w² - 1/w² இருக்கு இல்லையா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அப்போ w⁴ - 1/w². ஸோ w⁴ - w² வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ என்ன தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக ஒன்று மேலேயும் கீழேயும் இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருந்ததுனாலும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட சம். அப்போ நமக்கு டபிள்யூக்கு முன்னாடி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கானா இல்லையா? அப்போ நமக்கு இங்கேயும் இருக்கக்கூடாது. அப்போ 3w - 3/w = 8னா ஸோ அந்த 3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ w - 1/w = 8/3.
அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, க்யூப் பண்ணுறாங்களா. ஸோ அப்போ a cube minus b cube is equal to என்ன பண்ணணும், ஸோ a அப்படின்னு இருக்குன்னா ஸோ a cube plus 3a அப்படிங்கிறது வருமா. ஸோ அப்போ a cube, ஸோ 8 cube divided by 3 cube plus 3 into a-ஓட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் இருக்கிறது எழுதிடணும். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ 512 divided by, ஸோ இங்கே என்ன வருது, ஸோ 27. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு w cube minus 1 by w cube. ஸோ இப்போ ஒன்று நீங்கள் இந்த வேல்யூக்கு பதிலாக இதை போட்டாலும் ஓகே, ஆல்ஸ் இந்த -8 இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -8 வந்துடுமா. அப்போ நீங்கள் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 டிவைட் பை வெறும் 27 மட்டும் வந்துடும். ஓகே, ஸோ வேறு லெவல். ஸோ அக்ஷயா, தேவயானி, ஸோ ஹேமஹா, சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 512 by 27 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பென் அண்ட் பேப்பரோட ரெடியாக இருங்க மற்றவங்களும். ஸோ நான் போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ காயத்ரி வேறு லெவல், சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் இந்த இடத்துல 8 கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த சைட்லேருந்து அந்த 8 மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ +8 இந்த சைடு வந்துச்சுன்னா -8, அப்போ ரிமைனிங் இருக்கிறது இதுதான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். 9th question. A fund is initially F. It gained எவ்வளோ 40%, then spent 25% of the new amount, then gains 20% of the balance. Find the, if the balance is 7560, find F. ஸோ ரொம்ப ஈஸியான சம் மக்களே. ஸோ பர்சன்டேஜ்லாம் நம்ம ஃபஸ்ட் நாள் படித்தோம் இல்லையா. ஸோ ஒரு பாப்புலேஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இனிஷியலி எஃப், சரி ஓகே, எஃப் இன்டூ ஃபஸ்ட்டு கெயின்ஸ் 40%. அப்போ 40% கெயின் ஆனால் 140%ஆக மாறுமா. ஓகே, டன். இதிலேருந்து 25% என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 25% ஸ்பெண்ட்னா ரிமைனிங் 200. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிடும். ஸோ 3 இருக்கா, ஸோ 3ஆல் மட்டும் அடிங்க. ஸோ 252 கரெக்டாக. ஸோ இதை 12ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 21. ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது, 6000. ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2, ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சால்வ் பண்ணால் ஆப்ஷன் சி 6000 வருதா. சாரி மக்களே, இங்கே ஒரு 4 இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, ஸோ அதை மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒரு 4 இருக்குது. ஸோ அது ரைட் சைடில் போகும்போது இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ அதை அடிச்சிங்கன்னா இது ஒரு 2. ஸோ 3 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000. ஸோ அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் தான். ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி விட்ற நம்பரை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுறீங்க. எஸ், ஸோ தேங்க்யூ காயத்ரி. ஸோ இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. ஸோ அந்த 4லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி நம்ம கண்ணிலேருந்து டக்குன்னு மறைஞ்சிரும். ஓகே, ஸோ வெறும் கேல்குலேஷன் தான். ஸோ F × 140 அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டா ஸோ ரிமைனிங் ஏற்றுறாங்க. ஸோ வேல்யூ வந்துடுச்சு. டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6000. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். The height and radius of the cylinder is பார்த்தீங்கன்னா 30 and 12 cm. If a ball of 36 cm is put, then find the rise in the height of the water. ஓகேவா. ஸோ ரொம்ப ஒன்று அப்படின்னா இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர். ஸோ இதில் இந்த சிலிண்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இருக்குமா ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பால் எடுத்து போடுவாங்க. ஸோ அப்போ தண்ணி எவ்வளோ உயரம் ரைஸ் ஆகுதோ அதுக்கு காரணம் என்ன, அந்த பால். ஸோ அப்போ இது என்னது, தண்ணி எதில் இருக்குது, 3Dயில் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் தானே. ஸோ ஒரு பக்கெட்டில் என்ன மெஷர் பண்ணுவோம், நம்ம வால்யூமை தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினையும் வால்யூமை தான் ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா, வால்யூமை தான் ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு லெவல் இருக்குன்னா ஸோ இந்த பாலை தூக்கி போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்.
ஸோ வாட்டர் ரைஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னது? ஸோ வால்யூம் ஆஃப் த பால். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த பால் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அப்போ வால்யூம் ஆஃப் பால் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் பால் எவ்வளோ? 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ? சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போது இந்த ஹெச்சும் டிபெண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே. ஆல்ரெடி ஒரு ஹைட்டு கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ அந்த ஹைட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது, அது வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போது ஒரு லெவல் இருக்குல்ல, ஸோ அந்த லெவலில் ஸோ அங்கே கீழே எவ்வளோ மீட்டர்ஸ் இருந்தாலுமே எனக்கு கவலை இல்லை, ஓகேவா? இன்ட்டு ஹைட். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ பார்த்திங்கன்னா கிடச்சிரும். யாராவது ஹெச்சோட வேல்யூ போட்டிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே அடிக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டெப் எடுத்தோம்ல, இந்த ஸ்டெப்பே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் எடுத்துடணும். ஓகே. ஸோ ஒரு 12க்கு அடிச்சிங்கன்னா 3, இன்னொரு 12க்கு அடிச்சிங்கன்னா 3. ஸோ இந்த 3க்கு இதை அடிச்சிங்க அப்படின்னா 12. அப்போ இதான் மக்களே ஃபைனல் ஆன்சர். இட்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 9. அப்போ 48 இன்ட்டு 9 எவ்வளோ? 432. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ யாருமே இந்த சம் போடலையா? 432. ஸோ ஜஸ்ட் அதோட வால்யூம்ஸை ஈக்குவல் பண்ணுங்கள். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் 2. ஏன் சார் வால்யூம் ஈக்குவல் பண்ணுறோம்? ஸோ அந்த பாலை எடுத்து இதுக்குள்ளே போட்டால் நமக்கு வால்யூம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது. ஸோ அதில் ஹைட் மட்டும்தான் என்ன ஆக போகுதுன்னா ரைஸ் ஆக போகுது. ஓகே, டன். ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஹேமம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. டன்னா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ யாருக்காவது ஏதாவது புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இன்னைய 10 kg mixture of silver and gold, 45% silver. How much gold powder should be added to the mixture so that the quantity of silver becomes 30%? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மிக்சர் ஏ இருக்குது. ஸோ அதோட என்ன பண்ணுறாங்க? ஸோ எனக்கு எஃபெக்டிவாக என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% வந்துருச்சு. அப்போ இதில் எதை அலிகேட் பண்ணணும்? கொஷினில் இங்கேயும் சில்வர் இருக்குது, இங்கேயும் சில்வர் இருக்குது. அப்போ சில்வர் அலிகேட் பண்ணிடலாமா? ஸோ இஃப் வி ஆர் அலிகேட்டிங் சில்வர், ஓகேவா? ஒரே ஸ்டெப்பு தான் மக்களே. சில்வர் எவ்வளோ ஃபஸ்ட்டு இதில்? ஏல பார்த்தீங்கன்னா 45%. பியில் எனக்கு தெரியாது. ஹவு மச் கோல்டு பவுடர் ஷுட் பி ஆடட். அப்போ கோல்டு தான் ஆட் பண்ணுறாங்கன்னா அது ஃபுல்லாக கோல்டு, வெறும் கோல்டு கொடுத்தாங்கன்னா 100% என்ன அப்படின்னா கோல்டா. அப்போ இதில் சில்வர் எவ்வளோ இருக்குது? 0% சில்வர். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் முடிஞ்சு. கோல்டு ஆட் பண்ணுறாங்கன்னா அதில் சில்வரே இல்லை. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா 0%. அப்போ பியில் இருக்க சில்வர் 0%. அதனால் எனக்கு எஃபெக்டிவாக எவ்வளோ வந்துச்சு? 30. அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் 30. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னா 15. ஸோ அப்போ ரேஷியோ இஸ் 2:1. கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? ஏவோட வேல்யூ 10 kg. அப்போ 2 parts தான் 10 kgனா 1 part is 5 kg. இவ்வளோ ஈஸியாக நம்ம கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்க. ஓகே, டன். ஸோ முத்துவேல் சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10 kg தான், சாரி 5 kg தான் பார்த்தீங்கன்னா ஆன்சரு. ஸோ ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அலிகேட் பண்ணுறோம். அலிகேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸில் எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா இப்போ இந்த கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A boat covers 154 km in 7 hours traveling downstream. அப்போ downstream பாருங்கள், டிஸ்டன்ஸு டைம் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ நமக்கு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிச்சலாமா? ஸோ டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 154 divided by 7 which is equal to 22 kilometers per hour while it in returning. அப்போ அப்ஸ்ட்ரீமில் தான் பார்த்தீங்கன்னா 154 வருது, அதே பார்த்தீங்கன்னா 11 hours எடுக்குது which is equal to 14 kilometer per hour. அவ்வளோதான் மக்களே. அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இருக்குன்னா நம்மள்ட்ட எதை கேட்க போகிறாங்க? ஒன்று நமக்கு ஸ்பீட் ஆஃப் த போட்டு கேட்பாங்க, இல்லைனா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்பாங்களா? ஸ்பீட் ஆஃப் த போட் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அப்போ போட்டு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? ஸோ 22 + 14 divided by 2 which is equal to 36 பாதி which is equal to 18 kilometer per hour. ஸோ என்ன சம் மக்களே? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டினும் கஷ்டமாகவும் கொடுக்க மாட்டாங்க, எல்லா கொஸ்டினுமே ஈஸியாகவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்னால் ஒரு 5 to 6 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ரொம்ப 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 வேறு லெவல் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளை டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க.
ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 18 தானே ஆன்சர். ஸோ எஸ். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ டிஸ்ஆனஸ்ட் டீலர்லாம் வந்து ஒரு 10 செகண்டில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். A dishonest dealer claims that he is selling almonds at 660 per kg which cost him எவ்வளோ அப்படின்னா 700 rupees. அப்போது எவ்வளோக்கு செல் பண்ணுறாரு? செல்லிங் அட்டு 660, காஸ்டிங் அட்டு எவ்வளோ அப்படின்னா 700. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டு செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 700. ஸோ அப்போ செல்லிங் எவ்வளோவா? 660. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்சி எடுத்தாச்சு. பட் கிவிங் 900 இன்ஸ்டெட் ஆஃப் 1000. அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம கையிலேருந்து எவ்வளோ போதோ அதை மட்டும் தானே எடுக்கணும். ஸோ புக் ஷெல்ஃபில் புக்கு நிறையா இருந்தாலும் நம்ம ஒரு புக்கு கொடுக்குறோமா இல்லை 2 புக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகும். அப்போ 900 ருப்பீஸ்க்கான பொருள் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆனால் அதுக்கு நம்ம 1000 ருப்பீஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுக்கான ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துவிடும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 பார்த்திங்கன்னா கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஸோ 630. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 660. ப்ராஃபிட்டா லாஸா? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் தான். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்? 30 ப்ராஃபிட். 630 × 100. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 300 / 63. இப்போ 5 விட ஸ்லைட்லி லெஸ்ஸாக இருக்குமா? சுஜும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா எப்படி வந்து 3த்தையும் எலிமினேட் பண்ணனு? 60 இருந்ததுன்னா 5 வாட்டி வரும். அப்போ 63 இருந்ததுன்னா அதை விட கம்மியாக தானே வரும். ஸோ அப்போ 5 விட கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, மற்றதெல்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ அக்ஷயா கேல்குலேஷனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டியா? முருகா என்னையா பண்ணுறீங்க? இந்த கொஸ்டினுக்கு தானே போடுறீங்க எல்லாருமே. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்கள், 60யாக இருந்தால் 5 மாட்டி மக்களே. அப்போ 60யை விட அதிகமாக இருக்குன்னா கம்மியான டைம்ஸ் தானே வரும். ஸோ அப்போ 5 விட இந்த ஆன்சர் கம்மியாக தான் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அழகாக என்ன பண்ணலாம்னா இதோட 5 டைம்ஸ் எவ்வளோ? 315. அப்போ 315 மைனஸ் 15 / 63 இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும் மக்களே. எக்ஸாக்டாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ இது பார்த்திங்கன்னா 5% மைனஸ் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1% எவ்வளோன்னு பாருங்கள், 0.6. அப்போ 2% தான் இங்கே இருக்குமா? ஸோ அப்போ 0.2 கிட்ட இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.8 கிட்ட இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4.7x. ஸோ 4.7க்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இதோட மல்டிப்பிளை இங்கே டேரெக்டாக எடுங்க. ஸோ ரிமைனிங்கை பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டுருங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? டன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மாற்றி போடுங்க எல்லாருமே. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். எ வெர்டிக்கல் போல் ஸ்டாண்ட்ஸ் ஆன் லெவல் கிரவுண்டு. ஸோ அந்த போல் எங்கே இருக்குது? இந்த இருக்குல்ல. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த போல். கேஸ்ட் எ ஷேடோ டியூரிங் எ சன்லைட். ஸோ அப்போ ஷேடோ எங்கே விழும்? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விழும். ஸோ அப்போ இதான் பார்த்திங்கன்னா ஷேடோ. ஆஸ் த ஆல்டிடியூட் ஆஃப் த சன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 45% to 60%. என்னது 50% டேட்டா யூஸ்டா? ஏன் 5G நெட் வர மாட்டேங்க? சரி ஓகே பார்ப்போம். ஸோ 45லேருந்து எத்தனை ஆங்கிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ த லென்த் ஆஃப் த போல் ஆஃப் த ஷேடோ டிக்ரீசஸ் பை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2. ஓகேவா? ஸோ லென்த்திங் டிக்ரீசஸ் பை எவ்வளோ அப்படின்னா 11.2. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ் அ ஆல்டிடியூட் ஆஃப் த சன் இன்க்ரீசஸ். இப்போ சன்னோட இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சன்னோட ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு எவ்வளோவோ மாறுது அப்படின்னா ஷேடோ பார்த்திங்கன்னா 60. அப்போ ஷேடோ குறையுதுன்னா என்ன மக்களே ஆகிருக்கும்? இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஷேடோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கோன்னா ஷேடோ எப்படி குறையும்? ஸோ ஷேடோ பக்கத்தில் வந்தால் தான் பார்த்திங்கன்னா ஷேடோ குறையும். அதே மாதிரி ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்தது 45. ஸோ இப்போ இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 60.
ஏன்னா போல் பார்த்தீங்கன்னா நகராது. ஓகேவா, போல் நகராது. ஸோ போல் அங்கேயே தான் இருக்கும். அப்போ நமக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஷேடோ முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இனிஷியலாக ஆங்கிள் 45 இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 60 இருந்திருக்கும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஆல்ஸ் போல் மாற போகிறதில்ல. அப்போ எனக்கு 2 ட்ரையாங்கிள் இங்கே தான் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ நம்ம பக்கத்தில் போக ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆப்வியஸ்லாக ஆங்கிள் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ பக்கத்தில் போனால் ஆங்கிள் வில் பி இன்க்ரீஸ். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு டவரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்ப்பீங்க? இப்படி பார்ப்பீங்க. இப்போ நான் டவருக்கு அடியில் போய் பார்க்குறேன்னா எப்படி பார்ப்பேன்? இப்படி பார்ப்பேனா? ஸோ அதாவது கழுத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 180 டிகிரி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தலை இப்படி போயிடுமா? ஸோ அப்போ நமக்கு ஆங்கிள் அதிகமாகுதா கம்மியாகுதா? ஆங்கிள் அதிகமாகுது. அப்போ நமக்கு பக்கத்தில் போக போக ஆங்கிள் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா போதும், நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அப்போ போல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் டயக்ராம் போட்டுடலாம். அப்போ எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ உள்ளே பெரிய ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ 60க்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ? √3. அப்போ 60க்கு ஆப்போசிட்டில் √3னா 30க்கு ஆப்போசிட்டில் எவ்வளோப்பா? 1. இப்போ 45க்கு ஆப்போசிட்டில் √3னா இது எவ்வளோ அப்படின்னா √3. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா √3. நமக்கு ஷேடோ பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போ ஷேடோ இங்கே தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஷேடோ இஸ் டிக்ரீஸ்டு பை 11.2. ஸோ அப்போ √3 மைனஸ் 1ஓட வேல்யூ இஸ் 11.2 அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர்? ஸோ அப்போ √3ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒரே ஸ்டெப் தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். யாராவது ஆன்சர் போட்டிங்களா? என்ன வரும்? ஸோ அப்படியே ஒன்றுமே இல்லை, இதை டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 11.2 டிவைடட் பை √3 மைனஸ் 1 இன்ட்டு √3. ஸோ இந்த மாதிரி சம்மில் எதை ஆன்சராக கேட்குறாங்கன்னே தெரியாது மக்களே. ஸோ எதை கேட்குறாங்கன்னு நீங்கள் தான் பார்த்து போடணும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஒரு சில வாட்டி டினாமினேட்டர் எதுவுமே கொடுக்காமல் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வாட்டி டினாமினேட்டரோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. எல்லாருமே மாற்றி அடிச்சுனே இருக்காங்க ஆன்சரை. ஒரு வாட்டி 11.2 போட்டால் இன்னொரு வாட்டி வேறு எதையோ போடுறாங்க. ஓகே, டன். ஸோ 11.2 டிவைடட் பை √3 மைனஸ் 1. ஸோ ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ காயத்ரி அண்ட் அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, டன். புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சம் வந்தாலே அசால்ட்டாக போட்டுடலாம் மக்களே. ஸோ ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆங்கிள் பெருசாக இருக்கோ உள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ அதோட ஆப்போசிட் சைடை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ வெங்கடேஷன் தேவயானி வேறு லெவல், சூப்பர். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணிமிக்கிற நேரத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 15வது கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் தான் மக்களே சால்வ் பண்ணணும். ஸோ எஸ்டர்டே வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிடுவீங்க. என்ன கேட்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். செலக்டட்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நன் ஆஃப் தெம் செலக்டட்? ஸோ அப்போ 2 பேருமே செலக்ட் ஆகலை. ஸோ அப்போ 2 பேருமே செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே ஸ்டெப்பு தான் ஆன்சர். ஸோ அதை மட்டும் கேல்குலேட் பண்ணி போடுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஸோ அதுக்குள்ளே நான் இந்த டேட்டா பிரச்சனையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். திடீர்னு 5G நெட்வொர்க் வரமாட்டேங்குது மக்களே. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை. 4Gயே வந்து லைட்டாக விட்டு தான் வருது. இதற்கிடையில் யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் கூட வர மாட்டேங்குது மக்களே. அவ்வளோ ஸ்லோவாகிருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆடியோ வீடியோலாம் கிளியராக தானே வந்துட்டுருக்கு சார்? ஆப்ஷன் டியா?
இந்த கொஷின்கா கரெக்டாக போடுறா. எனி ஒன் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். நேற்று போட்ட சம்மு ஒரே ஸ்டெப்பில் போடலாம்ப்பா ஆன்சரு. ட்ரக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே ஃபெயிலு, 2 பேருமே பாஸ் பண்ணல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் டியா? இல்லையே. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் டி இல்லை. டி தவறு, டி தவறு, டி தவறு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டி இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நானே போடுறேன் பாருங்கள். ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. டிலாம் எப்படி வரும் இந்த கொஸ்டினுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. எப்படி பி அப்படின்னா பாருங்கள், என்ன கேட்குறான்? நன் ஆஃப் தெம் செலக்டட். அப்போ 2 பேருமே செலக்ட் ஆகலை. அப்போ ஃபெயிலு. அப்போ நாட் செலக்டட். அப்போ நாட் செலக்டட்னா நாட் செலக்டடோட ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணணும் மக்களே, அவ்வளோதான். அப்போ நாட் செலக்டட் எவ்வளோ? செலக்டட் கொடுத்துட்டான். அப்போ நாட் செலக்டட் எவ்வளோ? ரிமைனிங் இருக்க 8/9 எல்லாமே நாட் செலக்டட். ஸோ அப்போ நாட் செலக்டட். இப்போ இங்கே நாட் செலக்டட் எவ்வளோ? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்டடுக்கு 7/10. அப்போ நாட் செலக்டடு 3/10. அவ்வளோதான் மக்களே. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சரு. 2 பேருமே ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 3 பேருமே ஒரே கண்டிஷன் தான் இருக்கும். போத் பாஸ்னா பாஸ்க்கான ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணும். இங்கே பாருங்கள், நன் ஆஃப் தெம் செலக்டட். அப்போ போத் ஃபெயிலுக்கான ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான் மக்களே. இதை கூட நீங்கள் வந்து ஈஸியான சம். ஸோ அப்போ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வருது? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ அப்போ 8/30 இஸ் ஈக்குவல் டு 4/15. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப். ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி கஷ்டம் கிடையாது. நீங்கள் அதை எப்படி போடுறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ என்ன கேட்குறானோ அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணும். போத் பாஸ்னால் 2 ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணுப்பா. போத் ஃபெயில்னா ஃபெயிலுக்கான ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணுப்பா. அவ்வளோதான், டன். புரிஞ்சுதா? மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஒன்றுமே இல்லை மக்களே. x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஜஸ்ட்டு இதில் அந்த வேல்யூஸை அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸோ கோஆர்டினேட்டு, பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் கோஆர்டினேட். ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வந்துடுமா, ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. அவ்வளோதான். இப்போதைக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் போய்க்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் கூட போய்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 6x ப்ளஸ் 25 மைனஸ் 49 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு? இந்த ஆப்ஷன் வரல. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இது ஒய்யா? ஸோ இது ஒய். ஸோ பி ஆப்ஷன் வருதோ? ஸோ பி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ எப்படி ஆப்ஷன் பின்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம் மக்களே. எப்படின்னா நம்ம இதோட நெகட்டிவ் வேல்யூஸ் தானே எடுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ இதோட நெகட்டிவ் வேல்யூஸ் தானே எடுக்கிறோம். ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்ஸுங்கனால இது மைனஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஷுட் பி நெகட்டிவ், ஒய் ஷுட் பி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல இது பாசிட்டிவ் வருது, ஆப்ஷன் தப்பு. ஸோ பேலன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தான் வருது. ஸோ இது என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த இடத்துல இது நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஸோ ஒன்று பி ஆர் டி. ஸோ இது ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹேமஹா, காயு, சபரி, மனோஸ்ரீ, அக்ஷயா வேறு லெவல். ஸோ எல்லாருமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சம் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா நீங்கள் சம் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்படியாவது படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப 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 கம்மியான டாபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறோம். ஸோ ஒரு 15 டாபிக் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஈஸியான கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணலாம். ஓகே. 4 tangents draw to a circle intersect at form a quadrilateral. ஸோ அப்போ நமக்கு மொத்தமாக
ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டர்ஸை வரைகிறாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்காது. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரையணும். ஒரு நிமிடம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பாயிண்ட். ஒன்று 2 3 4 the length of the 3 consecutive sides. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், இது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர். ஓகேவா? டன். ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஃபோர்த் சைடுன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை மக்களே, டேஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஸோ இந்த 2 பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கணும் அர்த்தமா? ஸோ நீங்களாக பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஏ, அப்போ இது ஏ, இது பி, அப்போ இது பி, இது சி, அப்போ இது சி, இது டி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டி. அப்போ எனக்கு என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் சி ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 16. இதையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. அப்போ ஏபி சிடியோட வேல்யூ which is equal to 22. அப்போ அதே தானே இங்கேயும் வரும். ஸோ அப்போ அதே தானே இங்கேயும் வரும். ஸோ அப்போ இங்கே 10 அப்படின்னா ஸோ இந்த சைடில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு வரும். அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஸோ உங்களால் இந்த மாதிரி யோசிக்க முடியல, எனக்கு இந்த ஃபார்முலா வந்து இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் மக்களே. ஆப்போசிட் சைட்ஸோட சம் ஷுட் பி ஈக்குவல். டேரெக்டாக நீங்கள் வந்து 16 + 6 is equal to 10 + x அப்படி போட்டு கண்டுபிடிச்சி போயிருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தோணலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வேல்யூஸை போட்டுவாங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டியோட வேல்யூ 22 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க which is equal to 10. அப்போ உங்களுக்கு சி ப்ளஸ் டி ப்ளஸ் 10 = 22. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி ப்ளஸ் டியோட வேல்யூ 12ன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ காயத்ரி அண்டு ஹரிஹரன், ஹேமமகா, சபரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 12. ஓகே, ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். A 6-digit number is exactly divisible by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 13, 11. அப்போ 3 தலையும் டிவைட் பண்ணும். 7, 11, 13 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மக்களே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1001 வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 7, 11 and 13 மெமரைஸ் பண்ணிங்கன்னா 101. ஸோ அப்போ 101 மல்டிப்ளை ஆகுதுன்னா ஸோ 479, 479. ஸோ 101 into XYZ என்ன வரும் அப்படின்னா XYZ XYZ. ஓகேவா? சேம் நம்பர் தான் 101 ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் 4, ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் 7, ஜட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ இதை கேட்குறாங்க ஒய்யும் ஜட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 16, எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள் 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4. மந்த் எடுத்த ராசா, ஏன் ஹரி என்னாச்சு? ஏன் 13/7 எப்படி வந்துச்சு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 13/7 கிடையாது. ஓகேவா? டன். ஸோ ஜஸ்ட்டு ஒய் ப்ளஸ் ஜட் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணணும். ஓகேவா? டன். கிளியர்? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா போட்டுடணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன சொன்னோம்? ஸோ 4 தானே? எஸ். A car starts with 60 km/h and increases its speed 10 km/h after every 2 hours. Find the total distance it will take to complete 500 km. ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் மக்களே. இப்போ நம்ம 500 km போகிறோம்னா டேரெக்டாக இப்போ இந்த 6 அடிச்சோன்னா எவ்வளோ வந்துடும்? ஸோ 8 hours கிட்ட ஆன்சர் வந்துடும். 8 hours ப்ளஸ் சம்திங் 1/3 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 8 hours 1/3 வரும். ஆனால் இந்த வண்டி என்ன ஆகுதுன்னா increases by speed by எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours after every 2 hours. அப்போ 2 மணி நேரம் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளாக தான் என்ன பண்ணால் மேனுவலாக போட்டாகணும். ஸோ ஃபஸ்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா 60, செகண்ட் ஹவர் எவ்வளோ 60, தேர்ட் ஹவர் எவ்வளோ? இப்போ 2 மணி நேரம் முடிஞ்சா அப்போ 10 கிலோமீட்டர் அதிகப்படுத்தணும். அப்போ 70, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 70, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆச்சா அப்போ 80. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையுமே 6 இருக்கா?
அப்போ நம்ம 6 மணி நேரம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் போட்டாகணும்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ 6 hours எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்கிறதுனால ஆன்சர் 6 தானே வரப்போகுது. அப்போ 6 hours கூட்டிக்கணும். அப்போ 6 hours கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள், 60, 120, 190, 260. ஸோ 260 ஒரு 160, 420 வந்துருச்சா மக்களே. ஸோ 420 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ அடுத்த ஹவர் 7th ஹவரா. அப்போ 7th ஹவரில் எவ்வளோ ஸ்பீட் போகும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் அதிகமாகுமா, ஏன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 2 மணி நேரம் ஆச்சுன்னா 10 கூட்டணும். ஸோ அப்போ 2 மணி நேரம் ஆடினதால் ஸோ 10 கூட்டினீங்கன்னா 90 km/h போகும். நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோ, ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 500 kilometers. அப்போ நமக்கு 1 மணி நேரத்தில் 90 போவோம். ஆனால் நமக்கு போக வேண்டியது எவ்வளோ தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80 தான். ஸோ 420 கழிச்சிங்கன்னா நம்ம ரிமைனிங் எவ்வளோ போகணும், 80 தான் போகணும். அப்போ 80 கிலோமீட்டரை நம்ம 90 km/h போகணும் அப்படின்னா நம்ம 8/9 hours என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 8/9 hours. ஓகேவா. டன். புரிஞ்சுதான் மக்களே எல்லாருக்கும்? கிளியரா? எஸ். சபரி, அக்ஷயா, காயத்ரி, சபரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9, ஆப்ஷன் சி. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி நீங்கள் ஆல்ரெடி நம்ம படிக்காத கான்செப்ட்ஸ்லேருந்து டக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு டைம் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x² - 4x + 5. தென் 1/α⁴ + 1/β⁴ ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்குறாங்களா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ, சம் ஆஃப் ரூட்ஸ் is equal to alpha plus beta is equal to, மக்களே சோலி முடிந்து விட்டது, நெட்டு வரமாட்டேங்குது. alpha plus beta equal to minus b/a which is equal to -4/1 minus of -4 which is equal to +4. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக ரிவர்ஸ் பண்ணிடணும் மக்களே, அவ்வளோதான். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் is equal to alpha beta which is equal to c/a which is equal to 5/1 which is equal to 5. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ரெண்டு நம்பரோட சம் பார்த்திங்கன்னா 4. ஸோ அதோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா 5. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளால் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்மளால் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? மக்களே உங்களால் இதிலேருந்து வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் தென் ஆல்ஃபா பீட்டா இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த டேபிள்லையுமே வராது. ஓகேவா. ப்ராடக்ட் பண்ணால் 5. ஸோ 1/5 பார்த்திங்கன்னா ஒரே பாசிபிலிட்டி, ஆனால் ஆட் பண்ணால் 6 தான் வருது. ஸோ இந்த பாசிபிலிட்டி இஸ் ராங். ஸோ அப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டாவை தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஆல்ஃபாவோட வேல்யூவை போட முடியல. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, 1/α⁴ + 1/β⁴ which is equal to α⁴ + β⁴ divided by α⁵ whole to the power 4. ஸோ இதை தான் மக்களே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. டன். ஸோ அப்போ α⁵ whole power 4 பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 5 அப்ளை பண்ணிங்கன்னா 5/4 which is equal to 625 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். அது உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரிஞ்சிச்சு. ஸோ 4 ஆப்ஷன்லையுமே பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. ஸோ அப்போ 5/4 தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ α⁴ + β⁴ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டாவை தான் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், α² β² கிடைக்குமா, ப்ளஸ் 2α⁵. ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ α⁴ + β⁴ வந்துடும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணால் 2 வாட்டி இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எடுத்தோடனே போடுங்க. ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ α² + β² + 2α⁵ is equal to α + β ஹோல் ஸ்கொயரா. அப்போ α + β ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும், ஸோ 16. ஸோ அப்போ α⁵ வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 5. ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா α² + β² is equal to +6.
ஓகேவா ஆல்ஃபா ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +6 ரெண்டு சைடுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணுறேன் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 16 வந்துருச்சு மக்களே. இப்போ திரும்ப இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், அதே ஸ்டெப்பு தான். ஆல்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா படித்து வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. இதை ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணும் 2 ஆல்ஃபா பீட்டா வருமா. ஸோ அப்போ ஆல்ஃா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2a வரும் b. ஸோ அப்போ 36 மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 36 மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வருது. ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 into 2 is equal to 50 which is equal to -14 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதை டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து விடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா -14 வருதா. ஸோ அப்போ -14 divided by 625. ஸோ டேரெக்ட் ஆன்சர் மக்களே. ஸோ இதை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேவா. ஸோ சபரி தேவயானி ஹேமஹா வேறு லெவல். ஸோ எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு கிளியராக தானே வருது. ஸோ இப்போ 5G மாற்றிட்டேன். ஸோ அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே கிளியராக தானே வருது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி நமக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் தெரியல அப்படின்னா தாராளமாக அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டினே வச்சு என்ன பண்ண வேணாம் அப்படின்னா ஓட்ட வேண்டாம். ஸோ டைம் என்ன ஆயிருன்னா போயிடும். ஓகே. The base area of the rectangular box is 72. The height of the box என்னன்னு கேட்குறாங்க. if the volume of the box is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 792. ரொம்ப ஈஸி மக்களே. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இதெல்லாம் 10 செகண்டில் போட்டுடலாம். பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். எப்படி சார் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஏரியா இஸ் எவ்வளோ 2D, ஹைட் எவ்வளோ 3D. ஸோ அப்போ 2Dயும் Dயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D வருமா. ஸோ அப்போ 2D வேணால் என்ன பண்ணும் 1 டைமென்ஷன் இன்ட்டு 1 டைமென்ஷன். அப்போ 3 டைமென்ஷனாக 3 டைமென்ஷன் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 792 இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 72 இன்ட்டு ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இதை அடிச்சிங்கன்னா டேரெக்டாகவே 72 அடிங்க. ஸோ வில் கெட் 11 as the answer. ஸோ ஆப்ஷன் B 11. ஸோ தேவயானி ஹேமஹா ஸோ சபரி மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ 11 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை. சிஜும் லெவல் வந்து விட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ABC கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days, 8 days and 15 days ரெஸ்பெக்டிவ்லி. ஏ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் ஒர்க் தான். ஸோ எல்லாமே ப்ளஸ் தானே. ஸோ 12, 8, 15. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் 120 வருமா. ஸோ அப்போ இதுக்கு +10. ஸோ இதுக்கு +15. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா +8. ஸோ அப்போ ஏபிசி கிடச்சிச்சு. ஏ ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஒர்க்டு ஃபார் 5 days. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்போ 5 days ஒர்க் பண்ணார் அப்படின்னா 50 பார்த்தீங்கன்னா முடிச்சிருவார். பி டேக் ஓவர் த ஒர்க் ஃப்ரம் ஏ அண்ட் ஒர்க்டு ஃபார் 3 days. அப்போ பி பார்த்தீங்கன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாரா, அவர் 15 ஒர்க் முடிப்பார். ஸோ 45. ஸோ அப்போ ஆக மொத்தம் 95 ஒர்க் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை சி அலோன் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். அப்போ ரிமைனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கான டைம் கேட்டாங்கன்னா ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ. ஸோ 120ல் 95 முடிஞ்சு அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. அதை யார் பண்ணுறா சி பண்ணுறா. அப்போ 8. ஸோ இஃப் டிவைட் அப்படின்னா 3 1/8. ஸோ இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ 3 1/8. ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல் ஃபயராக இருக்கீங்க போங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 1/8. ஓகேவா. ஸோ ஹேமா சூப்பர், தேவயானி சூப்பர். So answer is 3 1/8. So moving on to next question. How many different 12 letters are possible under the word surveillance if it begins and ends with என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E. ஸோ மக்களே ஒன்றுமே இல்லை மக்களே, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ ஸோ அத்தனை ஃபேக்டோரியல் மக்களே. ஓகேவா. எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 லெட்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இதுக்கு 12 ஃபேக்டோரியல் வரணும். அது எப்போது அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. ஓகேவா. அண்டர் நோ கண்டிஷன். கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடும். அப்போ என்ன கண்டிஷனு, எதையாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த லெட்டரை என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த லெட்டரை கவுண்ட் பண்ணிக்க கூடாது. அப்போ ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் வித் ஈயா. அப்போ ஈயில் ஸ்டார்ட் ஆகி
ஈல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை ஈ இருக்குது? ஒரு ஈ 2 ஈ இருக்குது. அப்போ 2E இருக்குது அப்படின்னா 2 ஈயை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ மொத்தம் 12 லெட்டரு. ஸோ அதில் 2 ஈ போயிருச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 10 ஃபேக்டோரியல்னு எடுக்கணும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் என்னென்னு பாருங்கள். S, U, R, V, E ஆல்ரெடி எடுத்தாச்சா? I, L, L, A, N, C. 10 லெட்டர் இருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கு? ஸோ அதுதான் தவறு. நான் 10 ஃபேக்டோரியல் இன்னும் சம்முக்குள்ளே போகல. ஓகேவா? இன்னும் சம்முக்குள்ளே போகல. ஸோ ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. U ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. R ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. V ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. ஐயும் ரிப்பீட் ஆகலை. ANC ரிப்பீட் ஆகலை. பட் L மட்டும் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருச்சு மக்களே. ஓகேவா? L எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருச்சு? 2 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதோட ஃபேக்டோரியலால் நம்ம டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ எத்தனை லெட்டர் டிவைட் இருக்கோ அதால் நம்ம ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுவோம். 10 ஃபேக்டோரியல். எப்போவுமே என்ன பண்ணால் முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 10 ஃபேக்டோரியல்னால் எவ்வளோ? 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10ன்னு அர்த்தமா? ஸோ 2 × 1. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 5 × 9 ஃபேக்டோரியல். So answer for this question is option C, 5 × 9 factorial. Clear? ஸோ எடுத்துடக்கூடாது. ஸோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிங் நம்பர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ அதனால் அதை டிவைட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை எல் ரிப்பீட் ஆனதால் 2 லெட்டர்ஸை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணிடக்கூடாது. ரிப்பீட் ஆகிருச்சுன்னா டிவைட் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கோ ஸோ அந்த ஃபேக்டோரியலால் வி ஹாவ் டு டிவைட் த நம்பர்ஸ். ஸோ சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஸோ தேவயானி சூப்பர். ஸோ அக்ஷயா சூப்பர். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். In a triangle ABC, D is a point on any side BC. Any point on BC. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஷேப்பு ட்ரையாங்கிளா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ட்ரையாங்கிளை வரைஞ்சிப்போம். ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ ABC is a triangle. ஸோ this is A, B and C மக்களே. D is any point on side BC. ஸோ அப்போ அது எனி பாயிண்ட்டுன்னு கொடுத்ததுனால அது எங்கே வேணால் இருக்கலாம். கரெக்டாக அவங்க மிட் பாயிண்ட்னு கொடுக்கல, 90 டிகிரி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆங்கிள் ABD. ஆங்கிள் ABD எங்கே இருக்குது? ABD is equal to DAC. அப்போ DACக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரையணும். ஸோ அப்போ DACக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஸோ அப்போ Dலேருந்து Aலேருந்து C. ஸோ இந்த 2 ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ACD is equal to BAD. ACD எங்கே இருக்குது? ACD. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். BAD. ஸோ BAD என்ன அப்படின்னா ஆல்ஃபாவா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஓகேவா? தென் விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ. இதை தான் பார்த்தீங்களே மக்களே கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் எல்லா டேட்டாவும் கரெக்டாக எடுத்துகிறோமான்னு பாருங்கள். ABD. ஸோ ABD தீட்டா. DAC. ஸோ DAC இஸ் ஆல்சோ தீட்டா. ACD என்னது? ஸோ ACD இஸ் ஆல்ஃபா. ஸோ BAD இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஓகேவா? டன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நல்லா. சம் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மக்களே. ஸோ ஆல்ஃபா அண்டு தீட்டா 2 சைடு ஒரு ட்ரையாங்கிளில் காமனாக இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு இப்போ நான் இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்தேன்னா ஸோ இந்த ஆங்கிள் இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னா பீட்டா தான் மக்களே. ஏன் அப்படின்னா ஸோ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இன்னொரு ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருந்துச்சுன்னா இன்னொன்றுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த பீட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சேம் தான். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ABC ஈக்குவல் டு BAC. ABC என்னது? ABC. ABCயோட வேல்யூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு BAC. BACயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நாட் ஈக்குவல். ஓகேவா? தப்பு. செகண்ட் ஆங்கிள் ABD இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதுக்கு இப்போதைக்கு வருவோம். ட்ரையாங்கிள் ACD இஸ் சிமிலர் டு ABC. ACD என்னது இருக்குது? ACDயோட ஆங்கிள் அப்படியே லைட்டாக எழுதுங்க. ஸோ ACD. அப்போ தீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதையே அப்படியே என்ன பண்ணால் இந்த ஆங்கிளும் ஃபாலோ பண்ணும் ABC.
அப்போ ஏவோட ஆங்கிள், பியோட ஆங்கிள், சியோட ஆங்கிள். அப்போ ஏவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ட்ரையாங்கிளை தானே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏவோட ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் டீட்டா, பியோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா, ஸோ சியோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங். ஓகேவா, இதுவுமே என்ன தான் ராங். ஸோ அப்போ ஆல் ஆர் ட்ரூவுமே என்ன தான் தப்பு, ஏன்னா ஆல்ரெடி 2 ஆப்ஷன்ஸ் தப்பாயிருச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஏபிடியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 90. ஆனால் நமக்கு டேரெக்டாக 90 இல்லவே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 180. அப்போ டிங்கிற பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ பீட்டா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 180, விச் மீன்ஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 180னா பீட்டாவோட வேல்யூ இஸ் 90யா. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ 90. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 90. ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அக்ஷயா சூப்பர். ஸோ வேறு லெவல். ஓகேவா. ஸோ தேவயானி சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அதை அப்ளை பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ 120 மினிட்ஸ் ஸ்டாப்பர்னாலுமே என்னோட டைம் அதிகமாகிருச்சு. ஆனால் நான் வந்து இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான கொஸ்டின் தான். ஓகேவா, ஒரு நியூவான கொஸ்டின் தான். ஸோ அதனால் நீங்கள் புது கொஸ்டின் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக போடலாம், தப்பு கிடையாது. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். டன். மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்படியே பொறுமையாக யோசிங்க. நம்ம ஆல்ரெடி படித்ததுலேருந்து தான் கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா எனக்குமே மறந்துடுச்சு மக்களே. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் மீனு மீடியன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ த ஃபார்முலா இஸ் 3 into mean minus median divided by standard deviation. ஓகேவா. டன். 3 into mean minus median which is equal to standard deviation. அப்புறம் எப்படா கரெக்டாக போட்டால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல இதோட ஃப்ராக்ஷன் வந்து 9/20ன்னு வந்தது மக்களே. ஓகேவா. ஸோ அப்போ அதோட 20 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆன்சராக இருக்குன்னு கெஸ் பண்ணேன். ஸோ அதனால் அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாகிருச்சு. ஓகே. டன். ஸோ இந்த கொஸ்டின்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into மீன் மைனஸ் மீடியன் divided by standard deviation is equal to coefficient of skewness. Coefficient of skewness. ஓகேவா. ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து விடும். சூப்பர் ஐடியாவா. படிக்கல வேறு என்ன பண்ணுறது, ஃபார்முலா படிச்சிருந்தா டேரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ எடுத்து போடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வேறு வழியே இல்லை, எனக்கு ஃபார்முலா மறந்துடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி போட்டேன். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். 3 into மீன் எவ்வளோ 62, மீடியன் எவ்வளோ 59 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ அதான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எவ்வளோனா அதை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. ஸோ 9/20. ஸோ அப்போ 3 into 3 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 9/20. ஸோ அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த கொஸ்டின் 20. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் என்னது வேரியன்ஸா, which is equal to 400. கிளியரா. டன். ஸோ சூப்பர் ஐடியா தான். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தப்பாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன் 225 and 256? அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். சிம்பிளாக யோசிங்க மக்களே. 1க்கும் 10க்கும் இடையில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1க்கும் 10க்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, மொத்தமாக 10 நம்பர் இருக்குது. ஓகேவா. இடையில எத்தனை நம்பர் இருக்குது, அதில் 2 நம்பர் பார்த்திங்கன்னா எண்டில் போயிடுச்சு, 1ம் போயிடுச்சு 10ம் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 8 நம்பர்ஸ். அப்போது இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 9 வருமா, +1 போட்டிங்க அப்படின்னா டோட்டல். டிஃப்ரென்ஸ் எடுங்க, -1 போட்டிங்க அப்படின்னா இன்பிட்வீன். அவ்வளோதான் மக்களே, டேரெக்டு. ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை 9 வரும், 9 ஆன்சரில் 10 தான் ஆன்சர், 8 தான் ஆன்சர். மொத்தமான நம்பர்ஸ் 10. ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ இதையும் அதே தான். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இன்பிட்வீனில் கேட்டால் என்ன பண்ணும், -1 போடணுமா. ஸோ அப்போ த டிஃப்ரென்ஸ் இஸ் 31. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், -1 பண்ணுங்கள், யூ வில் கெட் 30. ஸோ இன்பிட்வீனில் 30 நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ தேவயானி சூப்பர், ஸோ அக்ஷயா சூப்பர். ஸோ 30 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இதுவுமே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினும் தெரியல. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain principal for 2 years at 12.5% rate of interest is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 239. ஃபைண்ட் த பிரின்சிபல். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஸோ 2 இயரோட டிஃப்ரென்சஸ் பிரின்சிபல் இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் is equal to CI minus SI. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ராக்ஷனல் எவ்வளோ? 1/8. ஸோ 1/8 இன்ட்டு 1/8 is equal to the difference is 239 is equal to 239 into 64. ஸோ அதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கான ஆன்சர் வந்து விடும். ஓகேவா? டன். ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் முடியணும். ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா 6 இல்லை. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ ஹேமமஹா வேறு லெவல். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ 15296. உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 239 into 64. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 பேலன்ஸ் 3 23 into 4 92 95. ஸோ 6ஆல் போட்டிங்க அப்படின்னா 234. ஸோ பேலன்ஸ் 2 அப்போ 14 இங்கே வரும். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 4 9 சிறப்பு. இந்த இடத்துல 6 வரும் மக்களே. 6 இங்கே 9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 152. ஸோ சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் 15296. ஆர்எல்ஸ் யூனிட் டிஜிட் மட்டுமே வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ மெயின்ஸுங்கிறதால எவ்வளோ கேல்குலேஷன் பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஒரு 30 கொஸ்டினை தாண்டி வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கேல்குலேட்டிவாக கேட்டாங்க. ஸோ மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸுவலாக ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேல்குலேட்டிவாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் அட்டன் பண்ண தானே போகிறீங்க. ஸோ அப்போ இப்போவே நீங்கள் மெயின்ஸ் லெவலான சம்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மெஷர் ஆஃப் 4 internal angles of a quadrilateral. Find the largest angle of the quadrilateral. அப்போ quadrilateral எத்தனை சைடு? ஸோ 4 சைடு. அப்போ 4 சைடுனா டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? ஸோ டோட்டல் ஆங்கிள் இஸ் 360. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 3 5 9 12. அப்போ 12 பார்ட்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா 360. நமக்கு என்ன கேட்குறாங்க? குவாட்ரிலேட்டரோட லார்ஜஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ லார்ஜஸ்ட் இஸ் 4. அப்போ 4 பார்ட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இங்கே 3ஆல் டிவைட் பண்ணும். அரல்ஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி 120. இப்போ போன கொஸ்டின் எவ்வளோ கேல்குலேட்டிவாக இருந்துச்சு, இந்த கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு டேலி பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ சபரி, ஹேமஹா, தேவயானி வேறு லெவல் சூப்பர். ஸோ 120 தான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். அதே தான் மக்களே, எல்லா கொஸ்டினும் கஷ்டமாக இருக்காது, எல்லா கொஸ்டினும் ஈஸியாகவும் இருக்காது. நம்ம ஈஸியான கொஸ்டினை பொறுக்கி போட்டோம் அப்படின்னாலே போதும். டன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து அடுத்து சொல்கிறேன், ஒரு சின்ன கான்செப்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 30வது கொஸ்டின் போயிடலாம். A invested 15,000 and B invested 21,000 for 18 months and 12 months. அவ்வளோதான். ப்ராஃபிட் ஷேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு 3,000 மோராக இருக்கான். அப்போ சம்மு ரொம்ப சப்பை. ஸோ அப்போ ஏ பார்த்தீங்கன்னா மேலே, ஸோ பி இங்கே போடுறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 21. இவர் எவ்வளோ மந்த்ஸு? 18. ஸோ இவர் எவ்வளோ மந்த்ஸு? 12. ஸோ அப்போ ஜஸ்ட்டு ரேஷியோ எடுங்க. திஸ் இஸ் 2 times. ஸோ திஸ் இஸ் 3 times. அப்போ இது பார்த்திங்கன்னா 45. இது எவ்வளோ வருது? 42. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 3. அதான் கொஷினில் 3,000 கொடுத்துருக்கான். அப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் ஃப்ரம் த பிஸ்னஸ் இஸ் ஹவு மச்? ஸோ அப்போ வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட்? ஸோ அப்போ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் எவ்வளோ அப்படின்னா 45 இதையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 87. ஸோ அப்போ 87,000. அவ்வளோதான் மக்களே. ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ 87,000. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஈஸியாக இருக்குது. ஆனால் நல்லா பாருங்களேன், ஈஸியான கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து 28 29 30 இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிடுறோம்னா டைமை நிறையா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டுக்கு 5 கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி நம்ம அதிக டைம் கொடுத்துருவோம். ஸோ அப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா சைக்கிளாக போட பாருங்கள். ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் இருக்கா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஆல்சோ ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த சைக்கிள்ஸில் போட பாருங்கள். 2 வாட்டி போயிட்டு வர மாதிரி பாருங்கள். ஒரே கோலை எல்லா சமயம் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ ஒரே கோலை போடக்கூடாது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு
100 பேர் இருக்காங்கன்னா 95 பேர் பார்த்திங்கன்னா இதை மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். இதை ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களே. ஒரு ஈவன் நம்பர் எடுங்க, ஒரு ஆட் நம்பர் எடுங்க. ஒரு ஈவன் நம்பர் எடுங்க, ஒரே ஒரு ஆட் நம்பர் எடுங்க. ஒரு ஈவன் நம்பர் எடுத்தால் எவ்வளோ 2, ஒரு ஆட் நம்பர் எடுத்தால் 1. அப்போது ஒரு ஆட் நம்பர் எடுத்தால் என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா என்னோடய வேல்யூ 1 தானே. இங்கே பார்த்திங்க அப்படின்னாலும் நான் ஒரு நம்பர் தானே எடுத்தேன். அப்போ ஒரு நம்பர் எடுத்தால் எனக்கு 1 எதில் வருது? ஆட் நம்பரில் வருது. ஓகேவா, இப்போ ஆட் நம்பரில் n நம்பர்ஸ் எடுத்தேன்னா ஆவரேஜ் எவ்வளோனா n. அப்போ ஈவன் நம்பர் பாருங்க, நான் ஒரு நம்பர் தான் எடுத்தேன், ஆனால் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 1 அதிகமாக இருக்கா. அப்போ ஈவன் நம்பரில் ஆவரேஜ் ஆஃப் n நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா n+1. அவ்வளோதான் மக்களே. இவ்வளோ சிம்பிளான கான்செப்டை தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? எப்போவுமே ஒரு ப்ராப்ளமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்க்காதீங்க. இருக்கிறதுல பேசிக் கேஸை பாருங்கள். நம்ம அந்த சம்மில் பார்த்தோம் இல்லையா, 1 to 10 இன்பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? அப்போ 2 நம்பர் போயிடுச்சுன்னா 8 நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸில் ஒன்று கழிக்கணும். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான கேஸ் ஒன்று எடுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ அப்போ ஈவன் நம்பர், ஒரு ஈவன் நம்பர் எடுத்தால் 2, அப்போ ஆவரேஜ் n+1. ஒரு ஈவன் நம்பர் எடுத்தால் ஆட் நம்பர் எடுத்தால் 1, ஸோ அப்போ ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n. அப்போ நமக்கு கொஸ்டினில் ஆவரேஜ் ஆஃப் 105 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு? 1 அதிகமாகிடுச்சு. அப்போ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா n+1 எதுக்கு வரும்? ஈவன் நம்பர்ஸ்க்கு தான் வரும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஈவன். புரிஞ்சுதா? ப்ரைம் நம்பருக்குலாம் ஃபார்முலா கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்முலா இருக்குது. ஆடாக ஈவனான்னு கேட்குறது தான் பார்த்திங்கன்னா கேள்வி. ஸோ அப்போ என்னங்கிறது n+1 அதிகமாகிடுச்சு. அப்போ அப்படியே சிம்பிளாக கேஸில் 1 and 2 எடுங்க. ஸோ இதுக்கு n, இதுக்கு n இருக்குது, இதுக்கு n+1 இருக்குது. ஸோ ஃபார் ஈவன் நம்பர் இட் இஸ் n+1. ஃபார் ஆட் நம்பர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸை செக்யூர் பண்ண முடியும். ஓகேவா, டன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன் மக்களே. ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ்போர்ட் கிட்ட பேசி ஸோ ஒரு சீரியஸ் பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சம்மாக டாபிக் வைஸாக போகிறத விட ஸோ ஒரு மார்க் டெஸ்ட்டை அப்படியே அப்ரோச் பண்ணுறப்போ அதோட எஃபெக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ யாராவது ஆலிவ்போர்ட் மார்க் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கோட் பார்த்திங்க அப்படின்னா zone 60. ஓகேவா, ஆலிவ்போர்ட் கிட்ட பேசி எல்லாமே கேப்ஸு. ஸோ zone 60 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டிங்க அப்படின்னா உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க வாங்குங்க. ஆர்எல்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதே ஓகேனா நீங்கள் வீடியோவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, டன். ஸோ யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட கோடு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மக்களே. ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு செஷன் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆப்டிடியூடில் மட்டும் வீக்னு இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆப்டிடியூடில் பயங்கர ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ தேங்க்யூ தேவயானி, அக்ஷயா, மனுஸ்ரீ. ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் அட்டெண்டிங். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ, தட்ஸ் இட் ஃபார் டுடே.